friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் இப்ப கொஞ்ச நடுவுல வந்து நிறைய வீடியோ போடவே இல்ல நிறைய நாள். ஆனா இந்த நிறைய நாள் பாத்தீங்கன்னா என்கிட்ட திரும்ப நிறைய फ्रेंड्स இந்த விஷயங்களை கேட்டாங்க. சரி ஓகே அது ஒரு வீடியோவா போட்டோம்னா நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சிரும் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம ஆஃபர் போட்டு ஆடி மாதம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. வரும் ஆனால் நம்ம ஆஃபர் போட்டோன்னு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நான் பாட்டுக்கு எல்லாரும் கேட்குறப்ப எப்போ எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்களோ அப்போ ஆஃபர் போட்டுறது. அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ஆஃபர் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா ஆடி மாதம் ஆஃபர் எப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஆடி மாதம் ஆஃபர் போடலாம், பட் என்னென்னா இந்த ஆஃபரில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர், அதாவது ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் அப்படின்னாவே நம்மளோட ஹேர் ஆயில் தான். அதுக்கப்புறம் இப்போ அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி இந்த வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட்டு போயிட்டுருக்கு. இப்போ கூட நான் அந்த வாய்ஸ் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 108.5 கிலோ அவங்க வந்து 10 நாள் யூஸ் பண்ணிட்டு, அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பவுடர் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து 10 நாளுக்கு அப்புறம் வெயிட் பார்த்துருக்காங்க. 103.5 காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ 5 கிலோ ரெடியூஸ் ஆகிருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல வெயிட் லாஸ். ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடர், அதாவது காலை உணவு இரவு உணவு உங்களது நாங்கள் எடுத்துக்கிறோம், மத்தியானத்துக்கும் குழப்பம் இல்லாமல் நீங்களே ஒன்றத்தை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே சிஸ்டர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மத்தியானத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு தகுந்த ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்தி தான். பட் இது வந்து கோதுமை கிடையாது. சூப்பரான ஒரு சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதாவது ரெடிமேட் சப்பாத்தி நினச்சிக்காதீங்க, மாவு மட்டும்தான் நான் கொடுப்பேன், சுடுவதெல்லாம் நீங்கள் தான் சுட்டுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு ஒரு விஷயம் வந்து புதுசாக நம்ம வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, என்னென்னா இப்போ இந்த வாட்டி வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணல. 1590 தான் 1 கிலோ வெயிட் லாஸ் போட்டு 1 கிலோ சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க். பட் அது கூட சேர்த்து என்ன ஆஃபர் கொடுக்க போகிறோம்னாக்கா 250 rupees ஒர்த்து உள்ள ½ kg நம்மளுடைய வெயிட் லாஸ் சப்பாத்தி லஞ்சுக்கு அது ஃப்ரீயாக கொடுக்கும். அது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஏன்னா அது நிறைய பேர் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 3 days யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஆஃபர் எப்போ சொல்கிறோமோ அப்போலேருந்து ஃபஸ்ட்டு 3 days. அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் தான். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே எப்பவும் போல் ஃப்ரீ ஷிப்பிங்கு. இது என்னென்னா நம்ம எதுக்கு இந்த வாட்டி பொருளை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இத்தனை நாள் வந்து, ஏன்னா நிறைய பேர் என்னென்னா என்கிட்ட ஏதாவது சில பொருளை சொல்லி அக்கா ஆஃபர் போடும்போது அதை சேர்த்து கொடுங்க, அக்கா ஆஃபர் போடும்போது இதை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே நம்ம ஊரில் நான் போய் தேடி பிடிச்சி அலைய முடியாது. அதனால தான் ஓகே இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை நம்ம கொடுக்கலாம். நம்ம ஆஃபர் கொடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 3 days யாரெல்லாம் புக்கிங் கொடுக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துரும். அது அந்த மாதிரி அதுக்கப்புறம் உள்ள டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுவோம். இது ஃப்ரீயாக அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு வந்து இப்போ டக்குன்னு என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், இங்கே பட்டுக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு என்னங்க எப்போ பார்த்தாலும் ரோட்லேயே சுற்றிக்கிட்டு கிடக்குறீங்கன்னு கேட்குற அளவுக்கு பொழப்பு போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் நான் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பார்த்தாலும் இருப்பேன், ஆஃபீஸ்லேயும் இருப்பேன், இங்கே பார்த்தா பார்க்கிங்கில் நிற்பேன், திடீர்னு பார்த்தா டைல்ஸ் பத்தலைன்னு டைல்ஸ் கடையில் நிற்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கறி கடையில் என்ன திங்கிற கறி இல்லை அடுப்பு கறி, அதுக்கு போய் ஏதோ இதில் போடணும். நம்ம வீட்டில் வீட்டுக்கு எடுத்து கெமிக்கல் எடுத்து கொடுக்க போகிறோம், கொஞ்சம் புது முறையாக கொடுக்க போகிறோம். அது ஏதோ சொன்னாங்க, அது வேணா நான் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணா அதை நான் வீடியோ எடுத்து நான் காட்டுறேன், எனக்கும் அதை பற்றி தெரியாது. அதுக்கு கறி வாங்கணும், உப்பு வாங்கணும், கறி உப்பு வாங்கணும்னு அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாக நம்ம வெயில் அலைய டீஹைட்ரேட் ஆகுது உடம்பு. தண்ணி எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போக முடியல. ஒன்று தண்ணி எல்லா இடத்துலையும் குடித்தா நம்மளால் அங்கே இருக்க முடியலை, அது இன்னொன்று. அதனால் வீட்டுக்கு வந்து குடிச்சிக்கலான்னு சொல்லி டீஹைட்ரேட் ஆகி போய் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வத்து போய் இந்த கிரில்டு சிக்கன் இருக்கு பாருங்கள், 4 பக்கமும் சுருங்கி போய் அப்படி ஆயிரும் போல இருக்கு உடம்பு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ஆஃபர் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நான்வெஜ் சாப்பிட்ற நிப்பாட்டிட்டேன். ஸோ எத்தனை நாளாக நிப்பாட்டினாங்க நீங்களே கேட்டுக்கோங்க. அப்புறமா அண்ணன் எப்படியோ இவருக்கு ஃபோன் பண்ணுற அண்ணன் நல்லா இருக்காங்களா, தம்பி நல்லா இருக்காங்களா இப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களா. உங்கள் அண்ணன் உங்கள் தம்பிக்கிட்ட நீங்களே கேளுங்க எத்தனை நாளாக அவர் சாப்பிடாம இருக்காருன்னு கேளு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்க போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா, எத்தனை நாளாக திரும்ப நிப்பாட்டினாரு, ஏன் நிப்பாட்டினாருன்னு சொல்கிறேன். இவர் விட்டார் பாருங்க ஒரு கதை எனக்கு. திடீர்னு அபி நான் இன்னிலேருந்து நான்வெஜ் சாப்பிடுவேன், ஏன்னா நேற்று நைட்டு தானே முக்குனேன், இப்போ எல்லாம் புது உதயமாக இருக்கும் உனக்குன்னு. நாள் நைட்டு வயிறு புடைக்க நான்வெஜ் வகையாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் மறுநாள் நம்மளுக்கு என்ன தோணும், எத்தனை சாப்பிட்ட பார்த்துக்கலாம் அப்படி தானே தோணும். வேண்டான்ட்டார். சரி 2வது நாள் வேண்டான்ட்டார். இன்னையோட 3வது நாள். இன்றைக்கு மனுஷன் சாப்பிடாம தான் இருப்பேன்னு சொன்னார். ஓகே இனிமேல் சாப்பிட மாட்டேன். நேற்று சொல்கிறார் ஹோட்டலில் உட்காந்துட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு பார்த்தா ஓன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சோம். கண்ணை முழிச்சு பார்த்தா கண்ணுக்கு ஏற்றாப்புல 10 பேர் நிற்கிறாங்களாம். யாருன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அழுததெல்லாம் நண்டு நிற்கிதான், கோழி நிற்கிதான், ஆடு நிற்கிதான், இறால் நிற்கிதான், அந்த பக்கம் வந்து உடும்பு தவிட்டு கிடக்குதான்,
இதெல்லாம் வந்து அழுதுச்சா இவர்கிட்ட சொல்லி, நீங்கள் திங்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, இனிமேல் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிச்சா. ஓகே எல்லாமே ஏற்றுக்கிறேன், ஆனால் திடீர்னு என்னடா உனக்கு புது உதயம் வந்து போச்சு, உன்னால் நானும் திங்கிற மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் இங்கே பாருங்களேன், நம்ம வந்து பழக்கப்படுத்துனது புதுசாக ஒரு விஷயத்தை போய் நம்ம இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோமாதை வந்து சாமி கும்பிட்றதுனால அந்த விஷயத்தை பற்றி பேசுனதுனாவே நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நான் வந்து கோமாதை வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். எனக்கு வந்து இப்போ சில பேர் கேட்கலாம், அப்போ இதுவும் உயிர் தானே, எனக்கு நம்ம பழக்கப்படுத்தினதானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பழக்கப்படுத்தாததை எதுவுமே நம்ம வந்து இது பண்ணுறது இல்லை. அவர் விட்டார்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நானும் விட்டுருவேன், அவ்வளோதான். இந்த மனுஷனுக்காக எதையோ விட்டுட்டோம், அப்புறம் ஒரு கறியை விட முடியாதா, அதனால் அதையும் விட்டுற வேண்டியதான், என்ன பண்ணுறது. ஸோ இதுதான் அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். ஆனால் என்னென்னா இந்த மனுஷன் வந்து நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்ணும், அப்போ தான் அவருக்கும் நல்லது. அது வந்து டாக்டர் சொன்னதுனால நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த முக்கியமான விஷயம் போயிடலாம். நம்ம இப்போ அந்த ஆஃபர் எப்போ அப்படின்றத நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறேன், கம்யூனிட்டிலையும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஸோ நம்ம வந்து 14 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 14மே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பண்ணுறது. ஸ்கின் ஆயில், இப்போ நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஸ்கின் ஆயில் வந்து அந்த காலில் இருக்கிற அரிப்பு சுத்தமாக சரியாக போயிடுச்சா, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்து போகலை, ஆனால் இப்போ ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு அப்படின்னு திருப்பி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு 200 ml வாங்கினாங்க, அப்புறம் வந்து 1/2 லிட்டருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா பொடுகு வந்து 2 நாளில் வந்து பொடுகு நல்லாவே கம்மியானது தெரியுது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட்டு. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சரியான ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம், சரிங்களா? முக்கியமான இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். நான் வேல்மாறல் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. 1 வாரம் ஆச்சாச்சலாம், 2 வீக்ஸ் ஆயிடுச்சா? 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் ஆக போகுது. நாளையோட ஞாயிறு வந்தால் 2 வாரம் நினைக்கிறேன்ல. ஸோ 2 வாரம் ஆக போகுது. இந்த 2 வாரத்தில் நான் வேல்மாறல் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. என்னால் கால் பண்ணி சொல்ல முடிஞ்சால் சொல்லுவேன், அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிஸ்டர், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி. நான் வந்து எனக்கு பல வருஷமாக நான் வேல்மாறல் படிக்கிறேன்னா அப்படின்னா கிடையாது. ஆனால் பல வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சிவசிவான்னு சொல்கிறேன். கடவுளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவேன், இது இப்படி பண்ணிக்கலாம், இது இப்படி பண்ணிக்கலான்னு. ஆனால் என்ன, நான் மூட நம்பிக்கைகள் வச்சுக்க மாட்டேன். அது ஒன்று, சும்மா இப்படி குறுக்கால போனால் அப்படி குறுக்கால போனால் அது போச்சு இது போச்சு இது விழுந்துச்சுன்னு அப்படின்னு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் பல வருஷமாக வேல்மாறல் படிக்கிற ஆளும் கிடையாது. இப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் முன்னாடியே வந்து சில விஷயங்கள் இதை இப்படி பண்ணால் நல்லது, மன உளைச்சல் எதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நான் சொல்லிவிடுவேன் டக்குன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்ததுனால நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு எத்தனை நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய கேள்வி இதுதான், எத்தனை நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இப்போ என் சைட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வாழ்க்கை முழுக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னையிலேருந்து இப்போ 2 வாரம் ஆக போகுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியடும் வந்து முடிஞ்சுது. ஆனால் எல்லா நாளும் நான் வேல்மாறல் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் விளக்கேற்ற முடியாத சமயம் மகி விளக்கேற்றிடுவாங்க, நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து நான் வேல்மாறல் படித்தேன் தான். எல்லா நாளும் விடாமல் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னென்னா, இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு நான் பூஜையும் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு நான் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சஷ்டி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய காயத்ரி மந்திரம் படிப்பேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து வேல்மாறல் மட்டும்தான் படிக்கிறேன். ஆனால் நம்ம வந்து தீபாராதனை காட்டும்போது ஒரு 4-5 ஸ்லோகன் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் அப்போ தீபாராதனை காட்டும்போது நான் படிப்பேன். எதுக்குன்னா, நம்ம சாமி கும்பிட்றது வந்து மனசுக்கு திருப்தியாக கும்பிடணும். நம்ம மெனக்கிட்டு இதை செஞ்சே ஆகணும்னு செஞ்சு அந்த நேரத்தில் டைம் ஆகிடுச்சு, நம்ம அடுத்த வேலை லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் சாமி கும்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கே வந்து ஐயோ இன்றைக்கி டைம் ஆகிருமோ, சரி சிம்பிளாக முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை முழுக்க பண்ணுங்கள். இந்த எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க பண்ணால் நல்லது. இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே நிறைய விஷயம் பார்த்துட்டேன். இந்த 48 நாள் மட்டும் பண்ணால் போதும்னு செஞ்சுட்டு விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக சேஞ்சஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியலை. என்னை சுற்றி இருக்கிறத வச்சு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் வேணும்னா நம்மளும் வாழ்க்கை ஃபுல்லாக செய்யணும், அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வந்து 48 நாள் படித்தா போதுமா அப்படின்னு அவங்களுக்கு இதிலே பதில், வாழ்க்கை முழுக்க என்னால் செய்ய முடியாது அப்படின்னா 48 நாள் செய்யலாம். ஆனால் 48 நாள் நம்மளால் செய்ய முடியுதுன்னா வாழ்க்கை முழுக்க செய்ய முடியாமல் இருக்குமா? கண்டினியூவாக கொண்டு போங்க. என்னைக்காவது செய்ய முடியலன்னா அது கடவுளுக்கு தெரியும், மறுநாள் திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேறிட்டா படிக்கிறத நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் விட்டுறணுமா? விடக்கூடாது. நன்றி சொல்கிறதுக்காகவாவது இதை நம்ம டெய்லி செய்யணும். அதனால் இதை விடாதீங்க. வேண்டுதல் நிறைவேறிட்டா விட்டுறலாமா அப்படின்னா எந்த ஒரு இதையுமே, நான் 48 நாள் குலதெய்வம் பூஜை பண்ணேன், 48 நாள் இதை பண்ணேன், 16 நாள் அதை பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க. வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா கடவுள் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அப்போ நன்றி சொல்லணும். வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்க, டெய்லி சாமியை கும்பிடுங்க. அடுத்தது வந்து வேல் சிலை ஃபோட்டோ இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் வந்து வேல்மாறல் படிக்கலாமா அப்படி கேட்டிருந்தாங்க. இது எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வேல்மாறல் படிக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன ஃபோட்டோ வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கடவுளை நினச்சி அப்படியே அமைதியாக நீங்கள் பேசாமல் படிங்க. நேற்று இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எப்போவுமே நம்ம எங்கன்னா வெளியில் போனால் நான் வந்து இந்த செல் எடுத்து நோண்டிட்டு பார்த்துக்கிட்டு எதனா வீடியோஸ் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கோர்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்துட்ருப்பேன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக டோருக்கு வந்து இது வாங்க போனோம், ஹேண்டில் வாங்க போனோம். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு எதோ வைப்பாங்களாமே தேன் மெழுகு, அது கிடச்சிது என் கையில். டக்குன்னு அதை கொஞ்சம் பிச்சு நான் செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா முதல்ல சிவலிங்கம் செஞ்சேன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சேன். அந்த வேலை ஃபோட்டோ எடுத்து என் ஸ்டேட்டஸில் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நம்ம எதை நீங்கள் ஒரு சும்மா ஒரு பிடி மண் எடுத்து நீங்கள் லிங்கம் மாதிரி செஞ்சு கும்பிட்டிங்கனாலும் அதில் வந்து ஒரு சக்தி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நம்புவேன். அதனால் நீங்கள் மனசார நினச்சி கும்பிடுங்க. புக்கு வாங்கணும் அது இதுலாம் கூட அவசியம் இல்லை. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு வேல்மாறல்னு போட்டிங்கன்னா வரும்போது நீங்கள் அழகாக எடுத்து படிக்க போகிறீங்க. அவ்வளோதான். மனசு சுத்தமாக படிங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அக்கா எனக்கு டைம் இருக்காது, நான் சாமி முன்னாடி உட்காந்து தான் படிக்கணுமா, இல்லை எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாமான்னு. எங்கே வேணாலும் உட்காருங்க. எந்த இடத்துல நம்ம குளிக்கும் போது கடவுளை நினைக்கிறோம், எல்லா இடத்துலையும் கடவுளை நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து படிங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மனசில் அழுக்கு நம்ம இல்லாமல் இருந்தால் போதும். உடம்புல பார்த்தீங்கன்னா அழுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தான் குளிச்சுட்டு வரும், வேர்த்து போயிடும், அழுக்கு சேரும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மனசில் அழுக்கு இல்லாமல் படிங்க, அவ்வளோதான். இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளாக இருக்குது. நான் அடுத்தடுத்த கேள்விக்கு சிம்பிளாக பதில் சொல்கிறேன். மகி இப்படிங்கிறாரு, மணி ஆயிடுச்சுன்றாரு. என்னென்னா கதவை மூடி வச்சுட்டு விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா காலையில் அந்நேரத்துக்கு நான் விளக்கேற்றினா என் ஹஸ்பண்ட் வெளியில் இது வேலைக்கு போயிடுவாங்க, நைட் டியூட்டி இருக்குது, அந்நேரத்துக்கு நான் கதவை திறந்து வச்சுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளக்கேற்றுறது ரொம்ப சிரமம், அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்குமே இந்த இது இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன நினச்சிட்டேன், டப் கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு அவருன்னு மனசாலா கடவுள் எப்படி வேணாலும் வருவார். அவர் இல்லாத இடம் எது, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதவு நான் என்ன பண்ணுவேன், கதவு திறந்துக்குவேன், மெயின் கேட்டை சாத்திடுவேன், பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு தான் நான் விளக்கேற்றுவேன். இவரும் சேர்ந்து எந்திரிக்கிறதுனால இவர் தைரியமாக போய் கதவுலாம் திறந்து விட்டுருவார். எனக்கு பயம் இருக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் மட்டும் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிற புதுசில் பார்த்தீங்கன்னா கேட்டை பூட்டிட்டு நான் மட்டும் விளக்கேற்றுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் இருக்காரு, கடவுளை தானே கும்பிட்றோம், கதவு திறந்து போட்டால் என்ன எவனும் வரமாட்டான் அப்படின்ற தைரியத்தில் திறந்து போட்டு தான் விளக்கேற்றிட்டு இருந்தேன். அதனால் ஒன்றும் பயம் இல்லை. பயம் இருந்துச்சுன்னா மெயின் கேட் இருந்தால் பூட்டிக்கங்க, அப்படியே இல்லையா கதவை மூடிட்டு விளக்கேற்றுங்க. கடவுளுக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நேரத்தில் கடவுள் வர்றதுக்கு முன்னாடி வேற வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். பயப்படாதீங்க, சரிங்களா? அடுத்து வந்து தலையை கட்டிட்டு தான் விளக்கேற்றணுமா, முடிய வச்சு போட்டால் லட்சுமி வெளியே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிங்க. நான் இது என்னங்க புதுசாக இருக்குது, லட்சுமி என்னங்க முடியலையாங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு. நான் இங்கே பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இந்த எண்ணெய் நான் நம்ப மாட்டேன், அதை தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பதில் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். முடிய விரிச்சு போட்டால் லட்சுமி வெளியில் போயிடுவாங்கன்றது, புல்லாங்குழல் ஊதுற கண்ணனை வச்சா குடும்பம் ஊதிட்டு போயிடும்ன்றது, வீடை தொடச்சிக்கிட்டே கிடந்தோம்னா வீட்டில் இருக்க தொடச்சிட்டு தான் போயிடும் அப்படிங்கிறது நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ செய்யுங்க. ஒரே விஷயம்தான், எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட சொன்னோன்னா அந்த நேரத்தில் சொச்சுன்னு உச்சி கொட்டிட்டு அந்த பக்கமாக போய் அதான் இவளுக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படிம்பாங்க. ஆனால் கடவுளுக்கு தெரியும் நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு. அதனால் வந்து மனசுக்கு திருப்தியாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு தலையை விரிச்சு போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்குதா, தலையை அதுக்குன்னு பேன் விரிச்சு போட்டு படுத்துன்னு விளக்கேற்றாதீங்க. அது எதுக்கு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள நம்மளுக்கு பிடிக்குது, அவங்கள வரவேற்கிறோன்னா என்ன பண்ணுவோம், நல்லா சீவி சிங்காச்சிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு கையில் வளையல் போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளை அழகாக வச்சுக்கிட்டு அவங்கள வரவேற்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம். இதே நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிக்காதவங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒன்று நம்ம மனசுக்கு சங்கடமான விஷயம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், குளிக்க மாட்டோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம், நம்ம பாட்டுக்கு பேன தலையை கூட பின்னாமல் வச்சு போட்டு பேசாமல் உட்காந்து கிடப்போம். ஸோ இதுதான் சந்தோஷமாக இருக்கும் நம்ம. அதனால் நீங்கள் விளக்கேற்றும் போது நல்லா ரெடி ஆகிட்டு விளக்கேற்றி சாமியை கும்பிடுங்க. நம்ம இந்த மாதிரி இருக்கோம், தலை விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், பொட்டு வைக்கல, ஒரு வளையல் கூட போடல, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவலையாக இருக்க மாதிரி, கவலையாக இருக்கும்போது தானே அப்படி பண்ணுவாங்க, அந்த கோலத்தில் எதுக்கு போய் நீ விளக்கேற்றுற அப்படின்றது தான். அதனால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, ஸோ சந்தோஷமாக எப்படி சாமியை வரவேற்கணுமோ அப்படி வரவேற்றுக்கோங்க.
ஆனால் இந்த லட்சுமி வெளியில் போயிடுவாங்கன்றதெல்லாம் இது கிடையாது. தலையை கட்டிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், முடி உதிராமல் இருக்கும். அந்த முடி உதிர்ந்து கண்ட இடத்துல விழுகாமல் இருக்கும். விளக்கில் போய் அந்த முடி பட்டுச்சுன்னா புடுப்புடுன்னு அப்படியே இதுவாகும். ஸோ அதுக்காக தான் தலையை விரிச்சு போடக்கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. அதனால் நீங்கள் தலையை கட்டிக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க, முடி எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்து டெய்லி வேல்மாறல் படிக்கணுமா? நான் டெய்லி தான் படிக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் டெய்லி படிங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் விடாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து படிக்க ஆசை இருக்குது பட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து டைம் இல்லைன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், காலையிலேருந்து நீங்களாக உட்காந்து உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு நேரமே இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமா, இல்லை டைம் இருக்கா? ஏன்னா நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்லு பார்க்குறோம், அந்த நேரத்தை கூட நம்ம வேலை டயத்தில் கணக்கெடுத்துக்கிறோம். எனக்கு டைமே இல்லை அப்படி சொல்கிறோம். பார்த்தா 1/2 மணி நேரம் செல்லு பார்த்துருப்போம். அந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம வந்து படிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயம் கொண்டு போகுதுன்னா அதை செய்யலாமே அந்த நேரத்தில். அதனால் டைம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லை பிள்ளைங்க தூங்கும் போது பண்ணுங்கள், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பண்ணுங்கள். எப்போ டைம் இருக்கோ அப்போ படிங்க. அடுத்து வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பீரியட் ஆகிட்டே இருக்காங்க, விளக்கேற்றலாமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. பீரியட் ஆகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இயற்கை. ஒரு வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க ஒரு வீட்டில் மாறி மாறி தலை குளிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்க முடியாது. யார் பீரியட் ஆகலையோ அவங்க போய் சுத்தபத்தமாக இருந்து சாமிக்கிட்ட விளக்கேற்றிக்கலாம். மற்றவங்க பீரியட் ஆனவங்க ஒன்றும் சாமிக்கிட்ட பூ போகிறது இல்லைல்ல. அதனால் அதெல்லாம் வந்து இயற்கை. அது வந்தாலும் நம்ம குறை சொல்கிறோம், வராட்டியும் வரலன்னு டாக்டரை போய் பார்க்குறோம். அதனால் அது இயற்கை, அதை விட்டுருங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட். நீங்கள் போய் சுத்தபத்தமாக இருந்து சாமியை கும்பிடுங்க. அடுத்தது வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது, வார்த்தைகள் வாயில் நுழையலை, ஸோ படிக்கலை அப்படி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறத விடல. இப்போ படிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கஷ்டத்தை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக படிச்சிருவோம். ஸோ இந்த கஷ்டத்தை கடந்து போய் நீங்கள் தெளிவாக படிக்கும்போது உங்களுடைய கஷ்டங்களும் போயிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு மாற்றம் வரும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இது வார்த்தை வாயில் நுழையலை அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வார்த்தை வாயில் நுழைஞ்சதுன்னா பல கஷ்டங்கள் நம்மக்கிட்ட நுழையாமல் இருக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு வார்த்தைகளை பார்த்து தெளிவாக படிச்சுக்கோங்க. 4 வாட்டி படிச்சிங்கன்னா 5ஆவது வாட்டி இந்த பாருங்க, ஒன்றும் படிக்காத பையன் இவருக்கே வருது, உங்களுக்கு வராதா? சூப்பராக வரும். இன்னைக்கெல்லாம் இவர் அவ்வளோ தெளிவாக படிக்கிறார், உங்களுக்கும் வரும், படிங்க. அவள் தான் இன்னும் 3 தான். என்னது என்னன்னு யோசிச்சுட்டு கேட்டா பார்த்தாதான் நானே எழுதுனது எனக்கே புரியலை. ஓகே கேட்டா பத்தாதா, கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், அதுதான் நல்லது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், டிவிலையோ இல்லை மொபைல்லையோ வேல்மாறலை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து அதையேவா கவனிச்சுட்டு இருப்போம். போய் அடுப்பில் பாலை காய்ச்சுவோம், டீயை போட்டு குடிப்போம், அந்த பக்கம் பிள்ளை கத்துனா அதை திட்டுவோம். ஆக மொத்தம் வேல்மாறலை கவனிக்க மாட்டோம். அந்த சைடு அவங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே நம்ம பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்போம். அதனால் உட்காந்து படிங்க. அந்த நேரம் தான் நம்மளுக்கு வந்து மனசில் ஏறும். அதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து படிக்க முடியும். கேட்டால் பத்தாதானே, நம்மளுக்கு லாங்குவேஜே சுத்தமாக தெரிலன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க, தெரியுதுன்னா படிச்சிருங்க. படிக்க வரல, நேரம் இல்லை, அதான் என்கிட்ட அதை கேட்டால் திருப்பி எழுதி வச்சுருக்கேன். படிக்க வரல, நேரம் இல்லை, அப்புறம் நான்வெஜ் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிற ஒரு சாக்கு. இதுவும் வந்து நம்ம யோசித்து உட்காந்து பார்த்தோம்னா ஒரு வகையான சோம்பேறித்தனம் தான். அதனால் வந்து இதெல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்காக எழுந்து படிங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நம்மளுக்கான நேரம். என்ன கேட்குறீங்க நிறைய சிஸ்டர், ஏன் அந்த நேரம் மட்டும்தான் நம்ம படிக்கணுமா, அந்த நேரம் மட்டும்தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நேரம் மட்டும் தான் நம்மளுக்கானது. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், நம்மளுடைய வேலைகள் பல வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பல பேர் 6 மணிக்கு மேலே வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வேலைக்கு எழுந்து ஓடிடுறாங்க, எப்படி படிக்க முடியும்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கான நேரம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நேரம் இல்லைன்னு விடாதீங்க. அடுத்து வந்து நைட்டு சுற்றி போவோம். அப்புறம் வந்து என்னன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வெளியில் கோலம் போட்டாலும் சரி, எதாக இருந்தாலுமே இந்த சிஸ்டர் செய்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நைட்டு சுற்றி போடுற வரைக்கும் என்னை பார்த்தே ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதை நம்மளை பார்த்து அவங்க செய்கிறாங்கன்னு கஷ்டப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க, கோவப்படாதீங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க, இதுக்கு நம்ம பெருமை தான் படணும். ஒரு டீச்சர் வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, அது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்காங்கன்னு நினைங்க. எதுக்கு அதை போட்டு குழப்பிக்கிறீங்க? ஸோ இதை பற்றிலாம் கோவப்படக்கூடாது, அவ்வளோதான். லாஸ்ட்டு கொஸ்டின், இந்தா இப்படி செல்லை கொடுத்துட்டேன், வேறு அங்கேருந்து இப்படிங்கிற. ஸோ என்ன கொஸ்டின்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஸோ பிள்ளைங்களும் தூங்குவாங்க, எனக்கும் தூக்கம் வருது, அன்றைக்கி மட்டும் பூஜை பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் இப்படிலாம் சாமிக்கெல்லாம் லீவு கிடையாது. எல்லா நாளும் எந்திரிச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க, மத்தியான நேரத்தில் வேணால் தூங்குங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா நாளும் சாமி கும்பிட்டா நல்லது. வாரம் 2 நாள் 1 நாள் இப்படி கும்பிடாதீங்க, டெய்லி சாமி கும்பிட்டு நாளை தொடங்குங்க, நல்லதே நடக்கும். ஸோ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிட்டேன். இனிமேல் கேள்வி வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம ஆஃபர் போடும்போது நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.